சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் பார்க்க இருப்பது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் தல புராணம். ஓம் கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ தியாகராஜாய நமக. ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஸ்தல புராணத்தின் இரண்டாவது பகுதி. முதல் பகுதியிலே ஒரு சிறு சுருக்கத்தை காணலாம். சிவபெருமான் உமையவளுக்கு ஓங்காரத்தின் பொருளையும் பஞ்சாட்சரத்தின் பொருளையும் கைலாயத்திலே வித்யா மண்டபத்திலே உணர்த்தி கொண்டிருந்தார், சொல்லிக் கொண்டிருந்தார். அதை தாயின் மடிமேல் இருந்த முருகப்பெருமான் அந்த பிரணவத்துக்கு பொருளையும் பஞ்சாட்சரத்தின் பொருளையும் கிரகித்து கொண்டார். இதை பார்த்த சிவபெருமான் குரு இல்லாமல் மந்திர உபதேசம் பெற்றமையால் முருகப்பெருமானை சத்தியகிரி என்னும் திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவம் புரிந்து அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வாயாக என்று கட்டளையிட்டு அனுப்பினார். முருகப்பெருமான் இப்பொழுது திருப்பரங்குன்றம் வரப்போகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது பகுதியை காணலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முனிவர்கள் எல்லோருமே சூத முனிவரை பார்த்து, சிவபெருமான் முருகப்பெருமானை எந்த ஸ்தலத்துக்கு அனுப்பினார், அந்த ஸ்தலம் எப்பொழுது உண்டாகியது என்று வினவுகிறார்கள். இரண்டாவது அத்தியாயம். சவுனகர் சூதமா முனிவரை பார்த்து கேட்கிறார். ஹே சூதமா முனிவரே, குமாரக் கடவுள் தபஸ் செய்வதற்கு யோக்கியமாயும் மிகவும் பரிசுத்தமாயுள்ள எந்த புண்ணிய ஸ்தலமானது பரமசிவனால் கல்பிக்கப்பட்டது? புராணங்களை கூறுவதில் அதிக பிரியமுள்ளவரே, புண்ணிய பூமியான ஜம்புத்தீவில் பாரத வருஷத்தில் எந்த உத்தமமான இடமானது குமாரசுவாமியின் தபசுக்கு யோக்கியமாய் குறிப்பிடப்பட்டதோ அவ்விடத்திலுள்ள வனத்தின் பெயர் என்ன? அங்கு ஓடுகின்ற புண்ணிய நதியின் பெயர் என்ன? இப்பொழுது இவைகளை எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தித்தார். சூதமா முனிவர் அருளுவதாவது: கேளீரா சவுனகரே, எல்லா பாவங்கள் அனைத்தையும் நாசம் செய்து வெகு புண்ணியங்களை கொடுக்கக்கூடியதும் உலகத்தில் முக்கியமான புண்ணிய சேத்திரமாயுள்ள இடத்தை பற்றி உரைக்கின்றேன், கேட்பீராக. முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஓர் சமயத்தில் பல விஷயமாய் ஓர் விவாதம் உண்டாயிற்று. அவ்விருவரும் தம் தம் பலத்தை புகழ்ந்து கொண்டு இவ்வாறு மற்றவரிடம் பொறாமை அடைந்திருக்கும் பொழுது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓர் பிரதிஜ்ஞை செய்து கொண்டார்கள். அதாவது, பலசாலியாகிய வாயு பகவானே, மகாமேரு பர்வதத்தின் கொடுமுடிகளை உம்முடைய பலத்தால் நீர் அடியோடு பிடுங்கி எல்லா திசைகளிலும் எரிந்து விடுவீராகில் பலசாலிகளுள் நீரே மேலானவராக மதிக்கப்படுவீர் என்பதில் சந்தேகமில்லை. அவ்வாறு வாயு பகவானார் பிடுங்க முடியாமல் கொடுமுடிகளை ஆதிசேஷன் தனது 1000 தலைகளால் அமுக்கிக் கொண்டு விடுவாராயின் எல்லோராலும் ஆதிசேஷன் புகழத்தக்க பலவான் என்பதில் சந்தேகமில்லை. அந்தணர்களே, இவ்வாறு தேவர்கள் சொல்லி தீர்மானித்தபோது ஆதிசேஷன் தனது தலைகளால் அம்மேரு பர்வதத்தின் கொடுமுடிகளை அமுக்கிக் கொண்டார். புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய அந்த கொடுமுடிகள் அப்பொழுது வாயு பகவான் வேகத்தினால் பிடுங்கப்பட்டு நாலா திசைகளிலும் சிதறப்பட்டு 9 கண்டங்களில் உள்ள பூமியில் விழுந்தன. மகாமேரு பர்வதத்தை சேர்ந்ததாயுள்ள கந்தமாதனம் என்ற ஒரு மலை
இருக்கின்றது. அதற்கு வெகு புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய 8 கொடுமுடிகள் இருக்கின்றன. அவையாவன: நாபம், சூனாபம், கந்தர்வம், வைன்யம், கதிமத்ரம், சத்தியம், சூகேதுகம், சித்ரசிருங்கம் என்பவைகளே அவை. அந்த கொடுமுடிகளில், அதாவது அந்த சின்ன சின்ன மலைகள் இருக்கிறதுல, அந்த கொடுமுடினா சின்ன மலை, இவைகளில் சத்தியம் என பெயர் பெற்ற கொடுமுடிதான் வாயு பகவானால் பலமாய் பிடுங்கி தள்ளப்பட்டது. சிவபெருமானின் சொரூபமாயுள்ள, அதாவது லிங்க வடிவமாயுள்ள அந்த கொடுமுடி, அந்த சத்தியம் என்கின்ற கொடுமுடி பிரம்மா, விஷ்ணு முதலிய தேவர்களால் வணங்க பெற்றதாயும் உள்ள அந்த சத்தியம் என்னும் கொடுமுடியானது மேல் வரும் காரணங்களை உத்தேசித்து விதிவசத்தால் காவேரி நதிக்கு தென்கரையில் அதிசோபனமாயுள்ள பாண்டிய தேசத்தில், நாகமலைக்கு தென் பிரதேசத்தில், ஆலாசிய கஷேத்திரத்திற்கு கன்னி மூலையில், கிருதமாலா நதி தீரத்தில் 2½ மைல் தூரத்திற்கு அப்பால் 2½ மைல் தூரத்திற்கு அப்பால் ஒரு 10 மைல் யோஜனை விஸ்தீர்ணமாயுள்ள புண்ணிய பூமியில் அதிவேகமாக தள்ளப்பட்டது. அதிவிஸ்தாரமாயுள்ள அந்த கொடுமுடியானது விழுந்த வேகத்தினால் பூமிக்குள் அமுங்கி அதற்கு மேல் ஒரு தேவலோகத்து யானை பிரமாணமாய் உயர்ந்திருக்கின்றது. மலைக்கு சமமான உயரத்தை உடையதாய் 5 தீர்த்தங்களோடு கூடியதாய் இருக்கின்றது. மலை அருவிகளோடு கூடியதாய் உள்ள அந்த கொடுமுடியானது விழுந்த வேகத்தில் பூமியில் விழுந்து மூழ்கியது. அதில் 18 ஒரு பாகம் பூமியின் மேல் இருக்கின்றது. இந்த கொடுமுடியின் வடக்கு திக்கில் மகா புனிதமான தீர்த்தமாயும் உலகங்களிலும் பிரசித்தி பெற்றதாயும் சத்திய கூபம் என பெயர் பெற்றதாயும் உள்ள ஓர் விசேஷ தீர்த்தம் இருக்கின்றது. இந்த சத்தியகூபத்தின் மேற்கு திக்கில் புத்திரகூபம் என்ற ஒரு மகா புனிதமான தீர்த்தம் இருக்கின்றது. குழந்தை வேண்டுவோர் அந்த புத்திரகூபத்தில் நியமத்தோடு ஸ்நானம் செய்வானாயின் அநேகம் சத்புத்திரர்களை சீக்கிரத்தில் அடைவான். இந்த கூபத்தில் ஸ்நானங்கள் செய்வதனால் சமஸ்தமான பாவங்களிலிருந்து ஒருவன் விடுபடுகின்றான். அவ்விடத்தில் அஸ்மந்தகம் என்ற ஒரு புல்வகையை சேர்ந்த புற்கள் அநேகமாய் இருக்கின்றன. அந்த இயல்பினதாகிய அந்த கொடுமுடியையும் கொடுமுடியின் கண்ணுள்ள லிங்கத்தையும் தியானம் செய்து மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து கொண்டு முன் கூறிய சத்திய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கொண்டு தபஸ் புரிவாயாக என்று சாக்ஷாத் பரமசிவன் குமாரசுவாமிக்கு ஆக்ஞாபித்து அருளினார். இப்பொழுது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் அந்த பொறாமை உண்டாகி யார் பலசாலி என்று தங்களைத்தானே புகழ்ந்து கொண்டு இருந்தனர். அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று கூடி, தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி, அவங்க 2 பேருக்கும் போட்டி வைக்கிறோம். அதில் யார் ஜெயிக்கிறார்களோ, அதாவது அந்த மகாமேரு பர்வதத்தை, அந்த கொடுமுடிகளை யார் அசைக்கின்றார்களோ, அப்படி அசைத்தால் வாயு பகவான் தான் பலசாலி, அப்படி அசையாமல் இருந்தால் ஆதிசேஷன் தான் பலசாலி என்று தீர்மானிக்கலாம் என்று சொல்லி அவங்க 2 பேருக்குமே மகா யுத்தம், ஒரு கடுமையான யுத்தம் மகாமேரு கொடுமுடி பர்வதத்தில் நடக்குது. அதற்கான ஒரு யுத்த காணொளியை இப்போது நீங்கள் காண்பீராக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக சிவபெருமான் மேலும் தொடருகிறார் குமார கடவுளுக்கு, மகா புத்திமானே, மந்திரங்களுடைய சாரத்தை கபடமாக கிரகித்ததனால் உனக்கு ஏற்பட்டுள்ள சமஸ்த தோஷ நிவர்த்தியின் பொருட்டு தபஸ் புரிவாயாக. அந்த மலைக்கு ஈசானிய திக்கில் ஒரு பானம் விழுந்த தூரத்திலானது கீர்த்திக்காக உன் பெயரை வைத்ததொரு தீர்த்தத்தை ஏற்படுத்தியும், அந்த தீர்த்தத்திற்கு மேற்கு திக்கில் சிறிது வாயு மூலையாக உள்ள ஸ்தானத்தில் வேத ஆகம விதிகளின்படி பிரகாரமோர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு சத்யாத்ரீசர் என பெயரிட்டு மிகுந்த சிரத்தையோடு அந்த லிங்கத்தை பூஜை செய்தும் முன் சொன்ன தோஷத்திலிருந்து விடுபடுவாயாக. இவ்வாறு உன்னால் ஏற்படுத்தப்பட்டு உத்தமமான தீர்த்தத்தில் எவன் ஒருவன் ஸ்நானம் செய்கின்றாரோ அவருக்கு சர்வ சித்திகளும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. மகா பாக்கியசாலியே, சமஸ்த தீர்த்தங்களுக்கு இருப்பிடமாயிருக்கின்ற இந்த உனது தீர்த்தத்திற்கு உலகத்தில் மகரிஷிகள் பலன் கொடுக்கக்கூடிய அநேக பெயர்களை இடப்போகின்றார்கள். அவையாவன: ஞான தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி, குககங்கை, சத்தியகங்கை, சிவகங்கை, சிவப்பிரதை, குமார பட்மினி, ஸ்ரீதை, குமாரசரஸ், பக்தி தீர்த்தம், முக்தி தீர்த்தம், பரதீர்த்தம், பராத்பரம், சத்ருக்னம், சர்வரோக நிவாரண தீர்த்தம், சர்வ தீர்த்தோத்தமோத்தமம் என்று உன்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தீர்த்தங்களின் திருநாமங்களை காலையில் எழுந்தவர்கள் கீர்த்தனம் செய்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அவர்கள் கங்கை முதலிய சமஸ்த புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்தவர்களாக ஆகின்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை. மகா பாகியம் பெற்றவனே, சீக்கிரமாக அந்த மேன்மை பொருந்திய சத்திய ஞானகிரிக்கு செல்வாயாக என்று சிவபெருமான் குமாரசுவாமிக்கு கட்டளையிட்டு அனுப்பினார். இவ்வாறு தேவாதி தேவனாகிய சிவபெருமானால் ஆக்ஞாபிக்கப்பட்டு சமஸ்த ஜனங்களாலும் பூஜிக்கப்பட்டவரான குமாரசுவாமியானவர் வேலாயுதம், சூலாயுதம், கத்தி முதலிய ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கின்ற தமது கணங்களால் சூழப்பட்டு விசேஷ புண்ணியங்களை கொடுக்கக்கூடியதாயும் ஞான பர்வதத்தை சுற்றி உள்ளதாயுமுள்ள அந்த பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தார். அதில் விசேஷமாவது அங்குள்ள ஜந்துக்கள் அனைத்தும் ஒன்றிற்கொன்று எந்த பகையுமில்லாது எப்பொழுதும் புஷ்பங்கள், பழங்கள் நிறைந்த பலவிதமான மரங்கள், செடி கொடியும் உள்ளதாயும் அழகு பொருந்திய அநேக குகைகளோடு கூடியதாயும் ரிஷிகணங்களால் சேவிக்கப்பட்டதாயும் அநேக கொடிகள் புதர்களோடு கூடியதாயும் மனிதர்களுக்கு திவ்ய ஞான சம்பத்தை அளித்து சகல தோஷங்களையும் நிவிர்த்தி செய்யக்கூடியதாயும் பூங்கொத்துகளில் சுற்றி கொண்டிருக்கும் தேனீக்களின் சப்தத்தோடு கூடியதாயும் அங்கே வசித்து கொண்டிருக்கும் வேதத்தியான சீலர்களான ரிஷிகள் மற்றும் ரிஷி புத்திரர்கள் இரவும் பகலும் செய்கின்ற வேத ஒளி கோஷத்தினால் எப்பொழுதும் எதிரொலி உண்டாகின்ற அஷ்ட திக்குகளோடு கூடியதாயும் அக்னிஹோத்திர புகையினால் கருமையாக செய்யப்பட்ட திக்குகளோடு கூடியதாயும் அநேக விசித்திரமான மயில்கள், பட்சிகள் வசிக்கும் குகைகள் உள்ளதாயும் பூலோகத்தில் சிவலோக கைலாச என பெயர் பெற்றதாயும் சத்தியகிரி என்று சொல்லப்பட்டதுமாய் உள்ள மகிமை பொருந்திய அந்த மலை பிரதேசத்தை அடைந்து குமாரசுவாமி அங்கே உத்தமமான தவம் புரிந்தனர். சிவசிவா.
குமாரசுவாமியானவர் முதற்கண்ணே மலையின் ஈசானிய திக்கில் சுத்தமான இடத்தை அடைந்து தமது சக்தியாயுதத்தினால் பிரணவம் போன்ற வடிவமுள்ள தீர்த்தத்தை உண்டு பண்ணி அதற்கு சரவண பொய்கை, அதாவது சுவாமி புஷ்கரணி என்னும் திருநாமத்தை இட்டு அந்த தீர்த்தத்திலும் சத்திய தீர்த்தம் முதலிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து தமது தீர்த்தங்கரையிலுள்ள அழகிய பாறை பஞ்சாட்சர பாறையில் உட்கார்ந்து கொண்டு முக்கண்ணனான தேவாதி தேவனை பரமசிவனை மகாதீரரான குகசுவாமி தனது இருதய கமலத்தில் தியானம் செய்து கொண்டும் காற்றையே ஆகாரமாக உட்கொண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி தமக்கு சங்கரரால் உபதேசிக்கப்பட்ட பஞ்சாட்சர மந்திரத்தை பஞ்சாக்னி மத்தியனின்று மனதில் ஸ்மரித்து ஜபித்து கொண்டும் வந்தார். பின்னும் புஷ்பம் போல் மிருதுவாயும் உலகங்களிலும் பிரசித்தி பெற்றதாய் உள்ள அந்த தீர்த்தத்திலே 3 காலமும் ஸ்நானம் செய்து வெகு அழகு பொருந்திய சத்தியகிரி வடிவமாய் உள்ள லிங்கத்தை மிகுந்த சிரத்தையோடு வாமதேவ சூக்தத்தினால் அபிஷேகம் செய்து காட்டிலும் இன்னும் மற்றைய இடங்களிலும் உண்டானவைகளாலும் புழு பூச்சி முதலியவைகளை அற்று அதிக வாசனை பொருந்தியதமாய் உள்ள மல்லிகை, சண்பகம், தாமரை மற்றும் விசேஷ ஜாதி புஷ்பங்களிலாலும் வில்வ இலைகளாலும் ஆதியந்த ரகிதராயும் துரியாதித மூர்த்தியாயும் சதாசிவராயும் வழிபடுபவருக்கு கற்பக விருஷகமாயும் கரிய கண்டத்தை உடையவராயும் அழிவற்றவராயும் ஜெகதீசராயும் சர்வோத்தமராயும் சுகத்துக்கு காரணபூதராயும் பரம ஆனந்தத்தை கொடுக்கிறவராயும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவராயும் அந்தர்யாமியாயும் உலகம் எல்லாமாக ஆகியவராயும் சாஸ்வதராயும் சத்தியானந்த ரூபியாயும் நிர்மலராயும் குறைவற்றவராயும் அழிவற்றவராயும் சர்வ சாட்சியமாய் உள்ளவராயும் இருக்கின்ற சுத்த பரபிரம்ம சாக்ஷாத் சங்கரராகிய பரமசிவனை விசேஷ பக்தியோடு தினந்தோறும் குகசுவாமி அர்ச்சனை செய்து கனி, கிழங்கு முதலிய பலவித நைவேத்தியங்களை சமர்ப்பித்து தூப தீபாதி உபச்சாரங்களுடன் பிரதிக்ஷண நமஸ்காரங்கள் செய்தும் வேத பொருளை வெளியிடும் அநேக ஸ்தோத்திரங்கள் சொல்லியும் சங்கரரை திருப்தி செய்து வந்தார். இவ்வாறு அவ்விடத்தில் 3 தேவ வருஷ காலம் குமாரசுவாமி மகா உத்தமமான தபஸ் செய்து தாம் கருதிய பலனை அடைந்து சிவகோபத்தினின்று அந்த தோஷத்தினின்று விடுபட்டார். சாக்ஷாத் சிவபெருமானும் உலக ரட்சணையின் பொருட்டு ஞானசிருங்க என பெயர் பெற்ற அந்த கொடுமுடியில் பராசக்தி சமேதராய் விஜயமாகி சத்தியேஸ்வரர் என்ற திருநாமம் தரித்து பிரத்யட்சமாய் காட்சி கொடுத்து பரமகாட்சி கொடுத்து குமாரசுவாமிக்கு அநேக வரமளித்தனர். பஞ்சாட்சர சொரூபியாயும் வரதம், அபயம் என்னும் அடையாளங்களோடு கூடிய கரங்களை உடையவராயும் சூலம், டக்கம் என்ற ஆயுதங்களை தரித்து கொண்டவராய் உள்ள சம்புவானவர் ரூபம் அற்றவராய் இருந்தும் லோக அனுக்கிரகமாய் திவ்ய மங்கள சுரூபத்தை எடுத்துக்கொண்டு பார்வதி சமேதராய் கோடி சூரியனைப் போல் பிரகாசிக்கின்றவராயும் கோடி சந்திரனை போல் குளிர்ச்சி பொருந்தியவராயும் தேவதைகள் நந்தி, பிருங்கி முதலிய பிரமத கணங்களால் சூழ்ந்து வணங்கப்பட்டவராயும் அளவற்ற மகிமையோடு தமது கணங்களால் புகழ்பெற்று பேடி அருளப்பட்டவராயுள்ள அவசரத்தில் குகசுவாமிக்கு பிரசன்னராகி கருணை கூர்ந்து அவரை பார்த்து மேல் வருமாறு திருவாய் மலர்ந்து அருளுவாராயினர். சிவபெருமான் அருளுவதாவது:
ஹே குமாரா, உமது நன்மைக்காகவே உமக்கு அநேக வரம் அளிக்கின்றோம். புண்ணிய பூமியாயும் சமஸ்த தேவதைகளுக்கு இருப்பிடமாய் உள்ள இந்த பிரதேசத்தில் பிரம்மஹத்தி மற்றும் பல கொடிய பாவங்களும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக உள்ள கந்தமாதன பர்வதத்தின் கொடுமுடியாகிய இந்த சத்தியகிரியிலே நமது ஆக்னா பிரகாரம் விசேஷ நியமத்தோடு கூடிய விருத்தங்களாலும் பூஜைகளாலும் அநேக ஸ்தோத்திரங்களாலும் தூபதீப நைவேத்தியங்களாலும் மற்றும் உள்ள உபச்சாரங்களாலும் நீ செய்த சிறந்த தபசினால் நாம் திருப்தியுற்றோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று கிருபையுடன் அருளினார். சிவசிவா. ஸ்ரீ குமாரசுவாமி பிரார்த்தனை. சுவாமி கருணாமூர்த்தி தேவாதி தேவா, சகல ஜந்துக்களின் சுகத்துக்கும் காரணபூதராய் உள்ள மகாதேவா, சகல தேவர்களாலும் வணங்கப்பட்ட பிரபு சர்வேஷா, சிவபெருமானி, குழந்தை தன்மையினாலும் ஒரு விதமான பாத்தியதையினாலும் என்னால் முன் செய்யப்பட்ட அபராதத்தை ஷம்மித்து மன்னித்து அருள வேண்டும். மகேஸ்வரா, யாதொரு புண்ணிய பூமியாகிய சத்தியகிரியில் தங்களுக்கு பிரகாரம் என்னால் தபஸ் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட உத்தமமான இந்த இடத்தில் எந்த பிராமணர்கள் தபஸ் செய்து விதிப்பிரகாரம் யாகம் செய்கின்றார்களோ, குமாரசரஸ், சத்தியகூபம் என வழங்கி வரும் இவை முதலிய விசேஷ தீர்த்தங்களில் எவர்கள் சிரத்தையோடு ஸ்நானம் செய்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் அபிஷ்டத்தை கொடுத்து கொண்டு பிரபு தாங்கள் இவ்விடத்திலேயே பிரசன்னமாக இருந்தருள வேண்டும். இந்த சத்திய பர்வத சிகரத்தின் கண்ணுள்ள தங்கள் அம்சமாயிருக்கின்ற இந்த லிங்கத்தை யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுடைய சகல இஷ்டங்களையும் தாங்கள் பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். தர்மங்களை கைவிட்டவர்களாயும் மகா பாதகங்கள் செய்தவராயும் பிறர் குற்றங்களையே எடுத்து உரைப்பவர்களாயும் இன்னும் பல மகா பாதகங்களை செய்பவர்களாயும் பிராணிகளை வதை செய்கிறமாயிருக்குள்ள பாவிகளாயிருந்த போதிலும் தங்களை தரிசித்த மாத்திரத்தில் அறிந்தும் அறியாமலும் மூடர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும்படி அனுகிரகிக்க வேண்டும். மகேஸ்வரா, சத்யாசலம் என்ற மலையின் குகை நடுவில் உமாதேவியாரோடு இப்படிப்பட்ட சொரூபத்தோடு தாங்கள் எக்காலத்திலும் இருந்தருள வேண்டும். உலகம் அனைத்தும் தங்களை தரிசனம் செய்த மாத்திரத்தில் சகல மனோபீஷ்டத்தையும் கொடுக்கும் நாயகராகவும் தரிசன பிரதநாதர் எனவும் தேவியை புவனேஸ்வரி எனவும் புகழட்டும் என்று சண்முகநாதர் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டார். பின்னர் குமாரசுவாமி பிரத்யட்சமாய் ஆவிர்பாவித்திருக்கும் பார்வதி பரமேஸ்வரருடைய சந்நிதானத்தில் சிவலிங்கத்தை தேவியாரோடு கூட விதிப்பிரகாரம் பிரதிஷ்டை செய்து பூஜித்து அந்த லிங்கத்திற்கு சத்யாசலேஸ்வரர் என்றும் அம்மனுக்கு கோவர்தனி அம்பாள் என்றும் திருநாமமிட்டு சகல மனோரதங்களையும் பூர்த்தி செய்யும் பிரபுவே, தேவியாரோடு உமது இந்த லிங்கத்தை எவர்கள் தரிசித்து பூஜை செய்கின்றார்களோ அவர்களின் மனோ அபிஷ்டத்தை நிறைவேற்றி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். இவ்வாறு குமாரசுவாமியினால் பிரார்த்திக்கப்பட்ட அம்பிகாபதியாகிய பரமேஸ்வரர் உலகத்தின் நன்மைக்காகவே சகல வரங்களையும் அளித்து பர்வத சிகரத்தில் பிரசன்னமாய் எழுந்தருளினார். இவ்வாறு குமாரசுவாமியின் முந்தின சரித்திரமானது என்னால் உரைக்கப்பட்டது. நல்ல விருத்தங்களை அனுஷ்டிக்கின்ற சௌனக முனிவரே, இதற்கு மேல் யான் சொல்ல வேண்டியது என்ன என்று சூத முனிவர் கேட்டார். அதற்கு சௌனக முனிவர், புராணம் சொல்வோர்களில் மேலானவராயும் வியாச மகரிஷியினுடைய சிஷ்யராயும் மிகுந்த
அறிவு உடையவராயும் உள்ள சிரேஷ்டமான சூத மகரிஷியே, 3 உலகங்களிலும் தங்களால் அறியப்படாத விஷயம் ஒன்றுமில்லை. வியாச மகரிஷியுடைய அனுகிரகத்தினால் எல்லாவற்றையும் தாங்கள் நன்கு அறிவீர்கள். கருணைக்கடலே, குமாரசுவாமியினால் இவ்விடத்தில் எந்த புண்ணியமான ஸ்தோத்திரம் செய்து புகழப்பட்டது? எந்த பரம பரிசுத்தமான ஸ்தோத்திரத்தின் படனத்தினால் நிச்சயமாய் சாக்ஷாத் பரமசிவன் திருப்தி அடைகின்றார்? இவைகளை தாங்கள் தெரிய சொல்ல வேண்டுமென்று பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொண்டார். அதற்கு சூதமாமுனிவர் சொல்லுவதாவது: சவுனகரே, அதிரகசியமாகவும் மிக புண்ணியமாய் உள்ள எந்த தோத்திரத்தினால் சாக்ஷாத் சிவபெருமான் குகசுவாமிக்கு பிரசன்னம் ஆயினாரோ அந்த ஸ்தோத்திரத்தை எனக்கு தெரிந்தவாறு முனிவர்கள் மத்தியில் உமக்கு வர்ணித்து உரைக்கின்றேன், கேட்பீராக என்றனர். சிவசிவா. ஸ்ரீ குகசுவாமி சாக்ஷாத் பரமேஸ்வரனை ஸ்துதித்தல். சுகத்துக்கு காரணபூதரே, கைலையின் கிரிநாதா, பக்தர்களை ஆனந்திக்க செய்யும் மங்கள ஸ்வரூபா, பிரளய காலத்தில் பிராணிகளின் சம்ஹார மூர்த்தே, மேருமலையை வில்லாக உடையவரே, வைகுண்டாதிபதியால் வணங்கப்பட்ட பிரபோ, தேவலோக நாயகா, கருணாமூர்த்தே, கிருபா சமுத்ரா, சூலபானே, கையில் சூலாயுதம் தரித்தவரே, ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னராகிய பரமேஸ்வரா, தங்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். பேரானந்த ஸ்வரூபா, நீலவர்ணமாயுள்ள கழுத்தோடு கூடியவரே, அங்கங்களில் விபூதியை தரித்தவரே, மன்மதனை எரித்தவரே, யமனுக்கு காலனாய் உள்ளவரே, கைலாசபதே, நெற்றியில் அக்னியை கண்ணாக உடைய சிவபெருமானே, ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னராகிய பரமேஸ்வரா, தங்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். புலித்தோலை ஆடையாக தரித்தவரே, அசைந்து கொண்டிருக்கும் ஜடாபாரத்தை உடையவரே, அர்த்த சந்திரனையும் கங்கையையும் சிரசில் தரித்த கங்காதரா, நாகாபரண பூஷண, தேவலோகத்தினரால் வணங்கப்பட்ட சிவபெருமானே, ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னராகிய பரமேஸ்வரா, தங்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். பஞ்சாட்சரம் பிரணவம் இவற்றின் தத்துவ பொருளாயுள்ள பராபர பொருளே, சர்வோத்கிருஷ்டமான ஈஸ்வரா, பிரளய காலத்தில் பிராணிகளை சம்ஹரிக்கும் பயங்கரமான உருவமுடைய உக்கிரமூர்த்தே, தாமரை இதழ் போன்ற கண்ணை உடையவரே, ஜடாதரா, சாஸ்வத் ஸ்வரூபா, சர்வேஷா, ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னரான பரமேஸ்வரா, தங்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். உபனிஷத்துகளால் அறியப்பட்டவரே, பிரம்மா, விஷ்ணு, மகேந்திராதிகளால் பூஜித்து வணங்கப்பட்ட திவ்ய மங்களமூர்த்தே, வேதாந்தம் என்னும் குகையில் வசிப்பவரே, ஏக காலத்தில் உதித்த கோடி சூரியர்களுக்கு சமானமான காந்தி பொருந்திய அழகிய வடிவுடையவரே, ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னரான பரமேஸ்வரா, தங்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். சகல ஜெகதீஸ்வரா, சர்வஜ்ஞா, மிகவும் குழந்தை பருவத்தினால் நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஏ மகாதேவா, தங்கள் பாதார விந்தங்களில் நமஸ்கரித்து சரணாகதி அடைந்த ஏழையாயும் பாலனாய் உள்ள என்னை இப்பொழுது காப்பாற்றி அருள வேண்டும் என்று குமாரசுவாமி சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்து பிரார்த்தித்தனர். சிவசிவ. இவ்வாறு குமாரசுவாமியால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட மகாதேவர் அன்போடு தமது 2 கரங்களினாலும் குமாரனை பிரியத்துடன் எடுத்து அடிக்கடி உச்சி மோந்து தமது மடியின் மீதேற்றி
உட்கார வைத்துக்கொண்டு ஆதரவாய் பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளுவாராயினர். ஸ்ரீ சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளுவதாவது: ஏ குழந்தாய், மந்திர சித்தியின் பொருட்டு தபஸ் செய்யென்று நம்மார் சொல்லப்பட்டது. உலக வழக்கத்தின் புகழ்ச்சிக்காக நீ அதனை பொறுப்பாயாக. இப்படி செய்யாவிடின் புத்தி விசாலமில்லாத மனிதர்கள் இவ்விதமாகவே செய்து கெட்டுப் போய்விடுவார்கள். அது காரணமாகத்தான் நீயும் நம்மால் சிக்ஷிக்கப்பட்டனை. இதனால்தான் உமக்கு சிவத்ரோகமும் ஏற்பட்டது. ஆகையால் அந்த தோஷ நிவர்த்திக்காக குருவிடமிருந்து உபதேசம் பெற்று மந்திர ஜபம் செய்ய வேணும். சமஸ்த தோஷ நிவர்த்திக்காகவும் சகல ஜாதியாரும் எல்லா ஆசிரமிகளும் ஆணும் பெண்ணும் குருவிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டே மேன்மையான பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சிரத்தையுடன் நியமத்துடனும் பிரதிதினமும் குமாரசரஸ் புத்திரகூப இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து கிரி பிரதட்சிணம் வந்து குமாரசுவாமியை ஒரு தடவையாவது தரிசனம் செய்து இவ்விதம் விரதத்தை ஒரு மண்டலம் அனுஷ்டிக்கின்றவர் மலடாயிருந்தாலும் வேதாந்தங்களை கரை காண அவ்வைசிக்கத்தக்க அநேக சத்புத்திரர்களை பெறுவர். அஷ்மந்தகன் என்னும் விருஷங்களோடு கூடியதாயும் ரமணீயமாயும் புண்ணிய பூமியுமாய் உள்ள சத்தியகிரி திருப்பரங்குன்றம் என்ற இந்த செக்திரத்தில் ஞான சித்தியை கொடுக்கக்கூடிய சத்திய ஞான கிரீஸ்வரர் சன்னிதானத்தில் உள்ளரும் பஞ்ச பாதகங்களை நிவர்த்தி செய்வதுமாய் உள்ள பஞ்சாட்சர சொரூபமாயிருக்கின்ற அந்த பர்வதத்தில், அதாவது அந்த பஞ்சாட்சர பாறையில் அமர்ந்து கொண்டு மோட்ச சாதனத்துக்கு காரணமாகிய இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை குருவிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டு ஜபிப்பானாயின் சமஸ்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் என்று இவ்வாறு ஆக்ஞாபித்து குமாரசுவாமிக்கு வரமெல்லாம் அளித்த பின்னர் அவரை அழைத்துக்கொண்டு மகேஸ்வரர் கைலைக்கு சென்றடைந்தார். இப்பேற்பட்ட அந்த பர்வதத்தில் மகா ஆச்சரியமான விருத்தாந்தங்களை செவியுற்று கேட்ட பிராமண சிரேஷ்டர்களே, கேளுங்கள். அம்முனிவர்கள் முக்தியளிக்கும் சேத்திரமாகிய அந்த ஸ்தலத்திலேயே தங்கள் வாசஸ்தானங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். சூதமுனிவர் மேலும் தொடருகிறார். குமாரசுவாமியினால் சொல்லப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் எவர்கள் படிக்கின்றார்களோ அவர்கள் சமீபத்தில் எப்பொழுதும் நாம் வசித்து கொண்டு அவர்களின் மனோபீஷ்டங்களை பூர்த்தி செய்து வைக்கின்றோம் என்று சாக்ஷாத் பரமேசிவன் திருவாய் மலர்ந்து அருளினார். அடர்ந்த பயங்கரமான காட்டிலும் அரசர் திருடர் முதலியோரால் பீடிக்கப்பட்ட காலத்திலும் பஞ்ச காலத்திலும் யுத்த காலத்திலும் ஜெயமடைந்த காலத்திலும் ராஜ்யம் முதலிய சம்பத்துக்காக இருக்கும் காலத்திலும் சத்ரு பாதையிலும் இந்த ஸ்தோத்திரத்தை மனிதனால் ஜபித்த மாத்திரத்திலேயே எல்லா சங்கடங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். பிரவேசிக்க கூடாத ஸ்திரீயிடம் பிரவேசித்த பாபத்திலிருந்து புஜிக்கக்கூடாத ஆகாரத்தை உட்கொண்ட தோஷத்திலிருந்தும் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்த க்ஷணத்திலேயே விடுபடுகின்றான். இதில் சந்தேகமே இல்லை. இந்த ஸ்தோத்திரத்தை தங்க தகட்டிலாவது வெள்ளி தகட்டிலாவது மரப்பட்டையிலாவது பனை ஓலையிலாவது எழுதி ஒருவன் தரித்து கொள்வானாயின் அவனுக்கு 6 மாசத்துக்குள் புத்திர சம்பத்து உண்டாகும். உடல் ரோகியாயிருப்பவன் தரித்து கொண்டால் 1 மாதத்துக்குள் அந்த வியாதியெல்லாம் குணமாகி விடுபடுகின்றான். முன்னொரு காலத்தில் தை மாசத்தில் புக்ஷ்ய நட்சத்திரம் கூடிய பூர்ணிமா திதியன்று குமாரகிரியில் பரமசிவன் பிரத்யட்சமாயினர். அந்த புண்ணிய தினத்தில்
விடியற்காலையில் சுவாமி புஷ்கரணியில் அல்லது மற்றைய புண்ணிய தீர்த்தத்திலாவது விதிப்பிரகாரம் ஸ்நானம் செய்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பஞ்சாட்சர ஜபம் செய்த பின்னர் மத்திய காலத்தில் அழகிய 5 அரும்பொருட்களை சிரசில் வைத்துக்கொண்டு ஈஸ்வரனையும் தீர்த்தராஜனையும் ஸ்மரித்து கொண்டு மத்தியானம் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த உத்தமமான ஸ்கந்தகிரியில் சாநித்தியமாய் விளங்கும் விநாயகப் பெருமானையும் சத்திய ஞான ஸ்வரூபியாய் விளங்கும் சிவலிங்கத்தையும் தேவர்கள் பூஜித்து வணங்கும் சுப்பிரமணிய சுவாமியையும் மகாவிஷ்ணுவையும் எந்த உத்தமன் ஞானத்தால் அறிந்து தரிசனம் செய்கின்றானோ அவன் சமஸ்த பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சம்சார சாகத்தையும் கடக்கின்றான். ஆகையால் அந்த தினத்தை விசேஷமாய் பூஜை செய்வதற்கு யோக்கியமான காலமென்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். முனிசிரேஷ்டர்களே, அவ்வளவு விசேஷமாய் உள்ள அந்த நாளிலே சுவாமி தரிசனம் கிடைப்பது மனிதர்களுக்கு மிகவும் அரிது. கோடி கன்னிகா தானங்களினாலும் இதர விசேஷ தானங்களினாலும் அநேக உத்தம விரதங்களினாலும் எந்த புண்ணியம் கிடைக்குமோ அதனை அன்றொரு நாள் தரிசன மாத்திரத்தில் நிச்சயமாக அடைகின்றான். இன்னும் இந்த புண்ணிய திருத்தங்களில் செய்யும் ஸ்நானமானது காசி முதலிய புண்ணிய திருத்தங்களில் ஸ்நானம் செய்வதை பார்க்கிலும் மேலான பலனை தருமென்று உண்மையாகவே சொல்லுகின்றேன். முனிவர்களே, ஜன்மாந்திர புண்ணிய பரிபாகத்தால் நமது புத்தியானது ஸ்கந்தகிரி மகாத்மியத்தில் பிரவர்த்திக்கப்பட்டிருப்பதால் நாம் எல்லோரும் மகாதன்யர்கள், பாகியசாலிகளே என்பதில் சந்தேகமே இல்லை. மகா புண்ணிய ஸ்தலமாகிய சத்தியகிரியில், அதாவது திருப்பரங்குன்றத்தில் விதிவசத்தாலாவது எவன் ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷமேனும் தங்கிவிட்டு மற்றோரிடம் செல்கின்றானோ அவன் புண்ணியம் செய்தவன். முனிவர்களே, சிவபெருமான் அந்த புண்ணியசாலியுடன் கூடவே எப்பொழுதும் இருந்து கொண்டு அவனுக்கு சுகமளித்து கொண்டு இருக்கின்றார். அதிகமாக உரைப்பதில் பயன் யாது? இதுவே ஜீவன் முக்தி சேத்திரம் என்று கூறப்படுகின்றது. ஏ முனிசிரேஷ்டர்களே, கேளுங்கள். முன்னொரு காலத்தில் புண்ணிய ஸ்லோகக்காரான சிபி சக்கரவர்த்தியானவர் கௌதம மகா முனிவரிடமிருந்து இந்த சேத்திரத்தின் மகாத்மியத்தை கேட்டறிந்து கொண்டு பக்தியுடையவராய் தீர்த்த யாத்திரையில் விருப்பமுற்று தனதானியங்களுடன் பராபரகிரி என்னும் ஸ்தலத்தை அடைந்து அங்குள்ள மகேஸ்வரரை திருப்தி செய்வித்து முக்தி அடைந்தார். இந்த அத்தியாயத்தை படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் சிவபெருமான் குமாரசுவாமிக்கு அனுகிரகித்ததை போல் பிரசன்னராய் விசேஷ அனுகிரகம் செய்கின்றார். சிவசிவ. மகா புண்ணியமாய் உள்ள கிருதயுகத்தில் சத்யாத்ரி எனவும், திரேதாயுகத்தில் அஸ்மந்தகவனம் எனவும், துவாபர யுகத்தில் பராசலம் எனவும், இந்த கலியுகத்தில் குமாரபுரம் எனவும் இந்த கஷேத்திரத்திற்கு பெயர் வழங்கப்படுகின்றது. ஆயினும் சத்தியகிரி என்னும் பெயரால் 4 யுகங்களிலும் புகழப்படுகின்றது இந்த திருப்பரங்குன்றம். முனிவர்களே, பரிசுத்தமாயும் சகல பாவ விநாசகராயும் வேத ஆகமங்களில் கூறப்பட்டுள்ள இந்த மகாத்மியத்தை ஒரு முறையேனும் பக்தியோடு படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் தர்மம், அர்த்தம், காமம் என்கின்ற இகலோகத்து சுகங்களும் நித்திய சுகமான மோக்ஷ சம்பத்தும் எய்தும் என்று சூதமுனிவர் சௌனகாதி ரிஷிகளுக்கு கூறி அருளினார். 2வது அத்தியாயம் முற்றிற்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த காணொளியிலே 3வது அத்தியாயம் கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.